சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரவியும் ஸ்ருதியும் வந்து அண்ணாமலை வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுனால ரோஹிணிக்கு செம்ம கடுப்பு. இவங்க வரவே மாட்டாங்க, இந்த வீட்டில் நம்ம ராஜ்யம் தான் நடக்கும், அதுபோக இந்த ஆன்ட்டி இந்த ரவி ஸ்ருதி பிரச்சனைகள் நம்மளெல்லாம் மறந்துடுவாங்கன்னு பார்த்தா இவங்க வேறு பொசுக்குன்னு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு ரொம்பவே காண்டாகுது. இந்த பூ வாங்க வரவங்க பூரா என்னைய பூக்காரிங்கிறாங்க, இந்த சம்மந்தி வேறு என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க, எப்படியாவது இந்த பூக்கடையை எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. அதற்கு வந்து செவி சாய்க்காங்க ரோகிணி. எப்படியாவது இந்த பூக்கடையை அடைச்சிருவோம் ஆண்டி, இது பெரிய விஷயம் கிடையாது, மாநகராட்சியில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களே எடுத்துட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மாநகராட்சி அதிகாரியும் உடனே விரைவாக வந்து மீனா கடையை தூக்கிடுறாங்க வண்டியில் வந்து. இதை பார்த்த மீனா ரொம்பவே கதறாங்க. அண்ணாமலையும் ரொம்ப பரிதவிக்கார். ஏங்க இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லுங்கள், நாங்கள் அவங்ககிட்ட வேணால் பேசுகிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது, கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, பெர்மிஷன்லாம் வச்சுருக்காங்க, நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க. மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என் பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. அதில் நீ பூ வியாபாரம் பண்ணு, ஒன்று யாருமே ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஊர் பூரா பூ வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க, ஒன்றை வந்து பார்க்காங்க இவ்வளோ மைண்டை வச்சு பார்க்காங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேண்டாத ஆளாக தான் இருக்கணும். நீ அது யாருன்னு பாரு முத்து அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே இதாகுது. ஏங்க சாதாரண பூக்கடை, இதுக்கு யாருங்க எதிரியாக இருக்க போகிறா அப்படிங்கிறாங்க. இல்லை யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணி தானே எடுத்துருக்கப்போ யாருன்னு நம்மளுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. அவன்ப்பா அதை மட்டும் யாருன்னு தெரிஞ்சால் சும்மா விட மாட்டேன், நம்ம வீட்டில் யாராக இருந்தாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவன் பாருங்கள் என்னையும் உரைச்சிக்கிட்டு சொல்கிறான், நானா செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னு எனக்கு தெரியும், மாநகராட்சிக்கு ஃபோன் பண்ணி தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த செல் நம்பரு யார் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, எப்படியாவது நான் செட் பண்ணி மாநகராட்சி அதிகாரிட்ட நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு ரொம்பவே பயம். ஆகா நம்மளும் தெரிஞ்சுன்னா இந்த முத்து சும்மா விட மாட்டானே, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பார்லர் வேலைக்கு போகிறாங்க. அங்கே வித்யாவை கூப்பிட்றாங்க. வித்யா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ரவியும் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. வந்துட்டாங்க, மறுபடியும் என் பிரச்சனை ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த ஆன்ட்டிக்கு வேறு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, மீனா பூக்கடை எப்படியாவது எடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எடுத்துகிட்டும் போயிட்டாங்க. இப்போ முத்து வந்து ஒரு புது பிரச்சனை பண்ணுறான், அதில் கம்ப்ளைண்ட் பண்ணது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, அவங்க அத்தை தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க மாட்டு போகிறாங்க, உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணது நான் தான், எங்கள் ஆன்ட்டி தான் சொன்னாங்க, எனக்கும் மீனா மேலே கடுப்பு இருந்துச்சு, செஞ்சுட்டேன், இப்போ என்னன்னா யார் செஞ்சான்னு கண்டுபிடிக்க போகிறேன், மாநகராட்சி போகிறாங்க, என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. வித்யா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மாநகராட்சியில் வேலை பார்க்குறாரு, அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நேரில் வாங்க அப்படிங்கிறாங்க. சரி நேரில் வரேன் அப்படிங்கிறாங்க. சரி இந்த விஷயம் வெளியே தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன், அந்த செக்ஷனில் கொஞ்சம் பணம் கொடுக்கணும், கொஞ்சம் பணம் வந்து தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி ரூபா 5000 வாங்கி கொடுக்குறாங்க. சரி இந்த விஷயம் வெளியே தெரியாது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாநகராட்சியிலேருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு போயிட்டுருக்காங்க. அப்போ முத்துக்கு ரொம்பவே மனம் உடைச்சலாக இருக்குது. என்னடா நம்ம சாதாரணமாக மீனாவுக்கு ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தான் வச்சு கொடுத்தோம், அதை வைக்கிறதுக்கு பிடிக்கல, அந்த அம்மா வந்து இந்த கடையை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதேமாதிரி ஆயிடுச்சே. மீனா சரி நம்ம வந்து ஒரு பைக் வாங்கி கொடுத்தோம், தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனாலும் யாருன்னு தெரியும் நம்ம அப்பா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சிக்கு போகிறாரு. அப்போ வந்துட்டு, சார் இந்த மாதிரி நான் டிரைவர் சார், டிரைவருக்கு இங்கே என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி என் வீட்டை அந்த இடத்துல பூக்கடை வச்சுருந்தாங்க, பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, மாநகராட்சியில் பெர்மிஷன் வாங்கலைன்னா சாலையை மறைச்சி வச்சுருக்கீங்க, ஆக்கிரமிப்புன்னு அழைச்சி தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அது இருக்கட்டும் சார், சரி நான் செஞ்சு தப்பாக கூட இருக்கட்டும், யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு எனக்கு தெரியணும் சார் அப்படிங்கிறாங்க. உடனே அது ரகசியம் நம்பி யாருக்கும் சொல்லக்கூடாது ஆகிக்கூடாது அப்படிங்கிறாங்க. சார் அதை நான் தெரிஞ்சே ஆகணும், எனக்கு நான் அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ண போகிறதில்ல, அவங்ககிட்ட நான் எப்படி வாழணும் அப்படிங்கிற நிறைய நிலையை நான் கற்றுக்கிட்டோம்ல சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி இவ்வளோ ஆசைப்பட்றேன், வெறும் கையில் விட சொல்ல முடியாது, இப்போது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆள் 5000 கொடுத்துருக்கு, நீ சொல்லணும்னா அதோட டபுளாக கொடு அப்படிங்கிறேன். சார் அதை வந்து யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு 5000 கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே நேராக முத்து சொல்கிறாரு, சார் என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லையே சார் அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணிட்டு வாங்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போகிறாரு அண்ணாமலைட்ட. ஹாலில் எல்லோரும் இருக்காங்க. அப்போ அண்ணாமலைட்ட சொல்கிறாங்க, எப்போ மாநகராட்சிக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி திருதுன்னு முழிக்காங்க, விஜயாவும் முழிக்கிறாங்க. உடனே விஜயா அப்படி மண்டையாட்டுதாங்க ரோஹிணியை பார்த்து, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒன்றும் நடக்காத ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை காட்டுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லாமல் என் பேரை சொல்லக்கூடாது நான் யாருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5000 கொடுத்துருக்காங்க, எனக்கு அந்த வலுவான இது யாருன்னு தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டும் பண்ணி அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு 5000 கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சரியான கடுப்பாகுது, ஆகா இந்த உண்மையும் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. உடனே ரோஹிணிகிட்ட
ரோகிணிகிட்ட விஜயா தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏம்மா சொல்லிடணுமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி சொல்லக்கூடாது, ஏற கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நைஸாக போய் நீ ஹாலில் உட்காரு அப்படிங்கிறாங்க. விஜயாவும் ஹாலில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, எப்பா 10,000 கொடுங்க, நான் உண்மையை சொல்ல இருக்கான் அப்படிங்கிறாங்க. 10,000 கேட்கானா? ஆமாப்பா, உண்மையை மறைக்கிறதுக்கு 5,000 அவங்க கேட்டு கொடுத்துருக்காங்க, உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு நம்ம ஒரு 10,000 கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே 10,000க்கு இப்போ எங்கப்பா போவ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க வேலையை ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள், இது இப்போ இல்லாத பூக்கடை, இதை யார் அடைக்க சொன்னான்னு சொல்லி இப்போன்னு விசாரணை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நானே இதை அடைக்கணும்னு நினச்சேன், யாரோ புண்ணியம் செஞ்சுட்டான், அதனால் வந்து வேலையை பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதை நான் சும்மா போட மாட்டேன், 10,000 இல்லை 20,000 கடன் வாங்கி நானும் கொடுத்து அது யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, பென்ஷன் எனக்கு தான் வந்துச்சு வாங்கிக்காமத்து அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க முத்தியப்பா, உங்கள் உழைப்பை வந்து நான் வாங்கக்கூடாதுப்பா, அப்படி வாங்கினேன் அப்படின்னா அப்பா உழைப்பை வாங்கி முத்து செயல்பட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில், அது சரி வராதுப்பா, அதனால் நானே வந்துட்டு இது பண்ணிக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா இதான் முத்து, சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே செல்வத்தை சொல்கிறார், செல்வம் எனக்கு ஒரு 10,000 வாங்கணும், ஏற்ற வாங்கிட்டு அப்படிங்கிறாங்க. சரி வா, சீட்டு கடையில் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 வாங்குறாங்க. வாங்கி நேராக மாநகராட்சிக்கு போகிறாங்க. மாநகராட்சி போனோன்னே சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னாச்சு நான் வந்தோம்ல அப்படிங்கிறாங்க. தெரியுது தம்பி வந்தீங்க, அந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 5,000 கொடுத்தாங்க, என்ன இப்போ வந்துட்டு நீங்கள் 10,000 கொண்டு வர சொன்னேன், அவங்க இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட 11,000 கொடுத்து போயிட்டாங்களே தம்பி, இதில் இப்போ டபுளாக வேணால் 22,000 வந்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுறோம் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது. யாருடா நம்ம 5,000 அவங்க 5,000 கொடுத்து உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி 5,000 கொடுத்து போயிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம வரோம், நம்ம வந்து கேட்கும்போது 10,000 ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம், என்ன வீட்டில் மட்டும்தான் பேசியிருக்கோம், வேறு யார்கிட்டையும் பேசலை. இப்போ வந்து இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. உடனே நேராக வீட்டுக்கு போகிறாங்க. எப்பா இந்த செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்பா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி திருதுன்னு முழிக்காங்க, விஜயாவும் திருதுன்னு முழிக்காங்க. யாருப்பா பண்ணா அப்படிங்கிறாங்க. எப்பா அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு லேடி தான்ப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு ஒரு மாதிரி மூச்சு விட முடியாத அளவுக்கு வேர்த்து ஊற்றுது. இதை பார்த்த முத்துக்கு தெரிஞ்சிருது, ஓஹோ இவ தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா நான் முதல்ல யாருன்னு கேட்க போகிறேன், அந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அவங்க 5,000 கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீட்டில் வந்து நான் பேசியிருக்கேன், நம்ம வீட்டில் பேசினா வேறு யாருக்கும் தெரியாது, மறுபடியும் அந்த உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 11,000 கொடுத்துருக்காங்க. இப்போ அவன்கிட்ட போய் நான் கேட்டோம்னா 22,000 தான் தம்பி உண்மையை சொல்லுதேன் அப்படிங்க. அவன் வியாபாரத்தை பண்ணுதான், இந்த நம்ம எதிரி ஆட்களும் கூட பணத்தை கொடுத்து இது பண்ணுதாங்க. இப்போ 22,000 நான் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எதிர்பார்ட்டியும் கண்டிப்பாக அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. ஆனால் எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்லப்பா, யார் இந்த மீனா பூக்கடையை போட்டு வச்சான்னு மட்டும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. உடனே வித்தியா மலன்னு நேராக ரூமில் போய் ரொம்ப அடைச்சிக்கிறாங்க. உடனே ரோஹிணி எப்படி பார்க்குறாங்க, மீனாவுக்கும் சந்தேகம் வந்துடுது, இந்த ரோஹிணி தான் பண்ணியிருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆன்ட்டிக்கும் இதில் பங்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருது, இந்த ரோஹிணியும் அம்மாவும் தான் பண்ணியிருக்காங்க, இன்னுமே இதோட விட்டுறணும், ஆனால் வந்து இவ்வளோ புத்தியாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு இப்படி இருக்காங்க. உடனே ரோஹிணி வித்தியாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த மாநகராட்சியில் வேலை பார்க்குறவன் வந்து அதிக நம்ம பணத்தை வாங்கிட்டு உண்மையை சொல்லணும்னா முத்துட்ட டபுள் மடங்கு பணம் கட்டிகிட்டே இருக்காண்டி, இப்போ யார்கிட்டையாவது சொல்லி பரட்டடி ஒரு 22,000 23,000 வேணும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, மாநகராட்சிக்கு ஏற்கனவே நீ வந்து 16,000 கொடுத்துட்ட, மறுபடியும் கொடுத்துட்டே இருப்பியா அப்படிங்கிறாங்க. இல்லடி உண்மை தெரிஞ்சுன்னா இந்த வீட்டில் வாழவே முடியாடி, தினேஷ் எப்படி நீ மாதம் எனக்கு பணம் வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவானோ அதை மாதிரி இப்படி இந்த ஒரு நிலையும் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரிடி என்னுடைய வளையல் தான் இருக்குது, அதான் அடை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அடவு வச்சு நேராக கொண்டு மாநகராட்சியில் அந்த ஸ்டாஃப்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த உண்மையை தயவுசெய்து சொல்லக்கூடாது, அவங்ககிட்ட இதோட கூட அமௌண்ட் வாங்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா நம்ம சொல்ல மாட்டோம், இந்த அமௌண்ட் வந்துட்டுல போதும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு அவர் மாநகராட்சிக்கார். இந்த மாதிரி தம்பி மறுபடியும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து 22,000 கொடுத்து போயிருக்கு, நீ 44,000 கொண்டு வந்தனா உண்மையை சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. உடனே என்னாச்சு, நீங்கள் என்கிட்ட பேசுனது எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது, நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாநகராட்சி ஸ்டாஃப் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. உடனே அந்த ஸ்டாஃப் சொல்கிறாரு, கண்டிப்பாக தம்பி நீங்கள் வந்து யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, நான் பணம் வாங்கின விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, நல்லா இருப்பீங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிற ரெக்கார்டை அழிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் ஈஸியாக சொல்கிறீங்க, எனக்கு யார் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணான்னு தெரியணும், இல்லை அப்படின்னா நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி தயவுசெய்து நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க தம்பி, நான் உங்களுக்கு அந்த பேர் தந்துடுறேன், எந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அந்த நம்பரையும் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மாநகராட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் 2 மணி நேரம் கூப்பிட்டு போகிறாங்க. போன உடனே அவங்க பேர் ரோகிணி, இந்த செல் நம்பர்லேருந்து தான் கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்பரை எழுதி கொடுத்துட்றாங்க. இதை பார்த்த முத்துக்கு ரொம்பவே ஆச்சு, நம்ம சந்தேகப்பட்டோம் ஆனால் அவ்வளோதான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாட்ட போய் சொல்கிறாங்க. மீனா அவன் கடையை அடக்கி வச்சது யார் தெரியுமா அப்படிங்கிறாங்க.
உடனே மீனாவுக்கு சந்தேகமாக இருக்குது. உடனே எனக்கு ஒரு சில ஆள் மேலே ஒரு சந்தேகமாக இருக்குங்க, எது உண்மைன்னு எனக்கு தெரியலை, எனக்கு மனசு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு குழப்பமும் இல்லை, நம்ம கடையை அடக்கி வச்சது ரோஹிணி தான், ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே இது மாநகராட்சியில் இருந்தால் கொடுத்த நம்பரு, இது வந்துட்டு அவங்க பேர் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. உடனே முத்து கையை பிடிக்காங்க, தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு உதவி செய்வீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இந்த உண்மையை வந்து வேறு யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறேன், அப்பா வேறு ஒரு உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், நீ வேறு ஒன்றும் சொல்லக்கூடாதுங்க, என்னதான் கதை அப்படிங்கிறாங்க. அப்பா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த ரோஹிணி பார்லர் சொந்தமாக வச்சுருக்கான்னு சொல்லி இங்கே பில்டப் பண்ணிகிட்டு இருக்காளா. அப்படி ஒரு பார்லர் அவள் பேரில் சொந்தமாகவே இல்லை. அந்த புள்ள பார்லர் என்றைக்கோ விற்றுருச்சு. ஆனால் இன்னும் நான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மை அது இல்லை அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு மேலும் ஷாக்கு. உடனே சரிங்க, எது எப்படியோ நம்மளால் இந்த வீட்டில் ரணகலாம் வரக்கூடாது, மாமா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அதுவும் ரோஹிணி தான் நம்ம கடையடைக்க காரணம்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நீ அவரை கொஞ்சம் பார்த்து கவனமாக இரு, அது போக நீ பைக்கில் போகிற வர கவனமாக போ, ஏன்னா இப்படி செய்கிறவா நாளைக்கு வேறு மாதிரி கூட செய்யலாம், அதனால் கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்து மீனாட்ட காஃபி கேட்குறாங்க. உடனே ரோஹிணி நீங்களே காஃபி போட்டு கொடுங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நான் கடைக்கு இதுக்கு பார்லர் போகிற நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கும் தொழில் நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா விஜயா சொல்கிறாங்க, ஏன் நீ காஃபி போட்டு கொடுக்க மாட்டியோ அப்படிங்கிறாங்க. உடனே காஃபி போட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க பெரிய ஆள் இல்லை, அதுபோக வந்து நல்ல புத்தி இருக்கவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பு, பத்தியாமா நல்ல புத்தி இருக்கவங்களுக்கு கொடுப்பாளோ, அப்போ நல்ல புத்தி பார்த்தா கொடுப்பாளோ அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்க நான் காய் போட்டு தரேன்னு சொல்லி காய் போட்டு கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே விலகி விட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலைல உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ரோஹிணி முகத்தை பார்க்க பிடிக்காம முத்து நான் பிறகு சாப்பிட்றேன் அப்படிங்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை பேச ஆரம்பிக்காங்க. சுருதி, நீ வந்து கேக் வெட்டி கொண்டாடுனது ரொம்ப சந்தோஷமா, பழைய பகைமைத்தன்மையெல்லாம் மறந்துட்டு எல்லோரும் ஒன்று போல் இருக்குது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா எதுவும் சொல்லலையாம்மா, உங்கள் அம்மா எதுவும் சொல்லலையாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், எதுக்கு எடுத்தாலும் சொத்தில் உனக்கு பங்கு கிடையாது, எங்கள் சொல்ல கேட்டால் நான் சொத்தை எழுதிடும் வைப்போம்னு சொல்லி நான் கல்யாணம் முடிக்க முன்னாடி சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. நம்ம சொல்ல கேட்டால் எல்லாமே கொடுக்கணும், ரவிக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இப்போ நான் வந்து அவங்க சொல்ல கேட்காத மாதிரி வந்துட்டேன், இப்போ அவங்க சொத்து தர முடியாதும்பாங்க. அதுபோக ரவிக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு தர முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க, வேறு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீ சொல்கிறது சரிதாம்மா, சுய உழைப்பில் வாழ்வது தான் பெருமை, அப்பா அம்மாட்ட எதிர்பார்க்கறதுலாம் பெரிய இது கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, அவங்க பொண்ணுக்கு அவங்க செய்கிறாங்க, அவங்க மருமகனுக்கு அவங்க செய்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜய் அவன் ஆசை ஒன்று விட்டு போகாது, உங்கள்கிட்ட எது பேசினாலும் தெரிஞ்ச மாட்டேன், சரி எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு ரொம்பவே குழப்பமாகவே இருக்குது. ஒருவேளை இவ வந்து சண்டை போட்டு வந்திருக்கா சொல்லி சொத்து இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எழுதி வச்சுருவாங்களோ, இல்லைன்னா யாருக்காக கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பல மாதிரி குழப்பம். நைட்டு ஒரு 12 மணிக்கு விஜயா வந்து பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க. பார்வதிக்கு ஃபோன் அடித்து, நீ இவ்வளோ நேரத்துக்கு அடிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒரு விட சொல்லேன் அப்படிங்கிறாங்க. தூங்க விடுறீங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு குழப்பமாக இருக்குது, நீ மனுஷி தானான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதியோட அம்மா அப்பா இவளுக்கு சொத்தை கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா, இவ்வளோ நேரத்துக்காக நீ இப்படி கேட்ப அப்படிங்கிறாங்க. அவங்க சொத்து அவனுக்கு தானே கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த பொண்ணு வீட்டில் சண்டை போட்டு வந்திருக்கு, வீம்புக்கு அவங்க சொத்தை வேறு யாருக்கும் எழுதி கொடுத்தாங்கன்னா அப்படிங்கிறாங்க. அவங்க சுயமாக சம்பாதிச்சா யாருக்குமே கொடுக்கலாம், அவங்க உரிமை இருக்குது, அதை மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, அவங்க யாரும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. இவளை பிடிக்கல, உங்களை பிடிக்கலன்னா கொடுக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஃபோன் வச்சிடுறாங்க. விடியக்காலமே கிளம்பி நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. விடியக்காலம் ஒரு 6 மணிக்கு கதவை தட்டுறாங்க. யார் 6 மணிக்கே கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறாங்க. விஜயா, என்ன விஜயா இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை வா நம்ம சம்மந்தி வீட்டுக்கு போகணும் அப்படிங்க. எந்த சம்மந்தி வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ரயில்வேக்கார சம்மந்தி வீட்டுக்கு தான் போகணும், வாசன் வீட்டுக்கு போகணும் வா அப்படிங்கிறாங்க. நான் வரல, உன் சம்மந்தி அந்த மண்டபத்தில் ரொம்ப அசிங்கமாக பண்ணார், நான் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நீ தான், வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன நீ வந்து வந்தே ஆகணும் கட்டாயப்படுத்த, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்து தான் ஆகணும், வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காலையில் போகிறாங்க. 8 மணி கூட ஆகலை, வாசுதேவன் வீட்டு முன்னாடி நிற்காங்க. உடனே வாட்ச்மேன் சொல்கிறாங்க, யாருமா நீங்கள் அப்படிங்கிறாங்க. நான் சம்மந்தார் பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் சம்மந்தியா, நடந்து வந்திருக்கீங்க, அவங்க பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறாங்க. உடனே உள்ளே ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, ஏம்மா விஜயாவா அவங்க சம்மந்தார்லாம் பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க சுதாட்ட. உடனே சுதா உள்ளே வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி காலையில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள்கிட்டையும் சம்மந்திட்டையும் பேசுறதுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்டையும் சம்மந்திட்டையும் பேச வந்தீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்கள கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் வராங்க. அவங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என் பையன் உங்களை கை நீட்டார், மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவனை என்ன வேணாலும் செய்யுங்க, நான் கேட்கவே இல்லை, எனக்கு அவன் பிள்ளையே கிடையாது, ஊர் உலகத்துக்கு அவனுக்கு அம்மா, அவ்வளோதான், மற்றபடி இந்த வீட்லேயே அவன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கேன். ஆனால் என் வீட்டுக்காரர் தான் அவன் வீட்டை விட்டு காலி பண்ணக்கூடாது, என் மருமக மீனா போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும்
மனோஜ் தான் பிள்ளை அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் ரவியும் நீங்கள் மனோஜ் நல்லா வளர்த்துருக்கீங்க, நல்ல இடத்துல பொண்ணு எடுத்திருக்கீங்க. ஆனால் அந்த முத்தையும் ஒழுங்காக வளர்க்கல, இன்னொரு இடத்துல பொண்ணு எடுத்ததும் சரியில்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பார்வதி பார்க்குறாங்க, ஏற்கனவே எரியுதில்ல, எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வசுதேவன் முழிக்காங்க. உடனே பார்வதி கொஞ்சம் இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டுதாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு உங்கள் மனசை கஷ்டப்படுத்த மாதிரி நடந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, எங்கள் பொண்ணு மனசை கஷ்டப்பட்டு நீங்கள் ஏன் வந்து இது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, வரும்போது உங்கள்கிட்ட சொல்லாமல் வராமல் தான் வந்திருக்காங்க. நீங்கள் என்னென்னா என்கிட்ட நான் தான் சொல்லி அனுப்பணும்னு சொன்னீங்க. ஸ்ருதி பேசும்போதே சொல்லிட்டா, என் வீடு இதுதான், ரவி இருக்க வீடு தான் வீடு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டதாக என் வீட்டுக்கார்ட்ட பேசிகிட்டு இருந்தா. உங்களுக்கும் கோவம் இருக்கும், இந்த சொத்துக்கெல்லாம் அவள் தானே அதிபதி அப்படிங்கிறாங்க. அது அவளுக்கு எங்கே தெரியுது, இவ்வளோ சொத்து அவளுக்கு தான் அதிபதி. இவர் ரயில்வேயில் வேலை பார்க்கறதெல்லாம் பேரளவுக்கு தான். எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பெரிய பணக்காரங்க, இங்கே வந்து சும்மா ஒரு கௌரவத்துக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் என் வீட்டுக்கார் ரயில்வேயில் வேலை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுமா, அந்த சொத்தெல்லாம் அவளுக்கு தானே அப்படி இப்படின்னு மறுபடியும் பேசுகிறாங்க. சம்மந்தி, சொத்தெல்லாம் அவளுக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் கோவத்தில் வேறு யாருக்கு எழுதி வச்சிடாதங்க அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்கள்ட்ட வேறு சண்டை போட்டு போயிருக்கா, சொத்தை வேறு யாருக்காவது எழுதி வச்சுட்டுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமெல்லாம் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சுதாவுக்கு வருது, ஓஹோ இப்போ பணத்துக்காக தான் வந்திருக்கா, மற்றபடி சும்மா வந்து வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே சொல்கிறாங்க, எங்கள் பொண்ணு எங்கள் சொல்ல கேட்டால் சொத்து எழுதி கொடுப்போம், என் மருமகனுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு எதனாலும் கொடுப்போம், இல்லைன்னா நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்காங்க. உடனே வாசவன் சிரிக்கார், ரைட்டு சுதாக்கே மாடிடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன சொல்ல உங்கள் சொல்ல கேட்கணும் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டோடு இருக்க சொல்லுங்கள் மருமகனுக்கு என்ன தொழில் பண்ணி கொடுப்போம், என் மகளும் எங்களோட வந்துருக்கட்டும், எங்களுக்கு எல்லா சொத்தையுமே கொடுக்குறோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒருத்தர் காசு எங்களுக்கு வேணாம், என் வீட்டுக்கார் வேலை பார்க்காரு, பென்ஷன் இருக்குது, நாங்கள் பார்த்துப்போம், இவங்க ஃபுல்லாக வச்சு அனுபவிக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், எப்படியும் அட முடியும் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சொத்து மட்டும் வேணும், உங்கள் பையன் அனுபவிக்கணும், பெரிய ஆளாக இருக்கணும், ஆனால் வந்து நீங்கள் வீட்டோடு அனுப்ப மாட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் பேசுவேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே உங்கள் பையனை எங்கள் பொண்ணை கெட்ட சொன்னீங்க, கெட்டிட்டான், இப்போ வந்து எங்கள் வீட்டோடு இருக்க சொல்லுங்கள், அதுக்கு தான் நீங்கள் செஞ்சீங்க, உங்கள் வீட்டுக்கார் செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் அதுதான் செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறாங்க. நான் அப்படி செய்யலை சம்மந்தி அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, உங்கள் மனசில் உள்ள ஆசைலாம் தெரியுது, உங்கள் பையனை எங்கள் வீட்டோடு இருக்க சொல்லுங்கள், என்ன எல்லா தொழிலும் பண்ணி கொடுக்குறோம், ஸ்ருதிக்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்குறோம், சரிங்களா, உங்களுக்கும் ஒரு 2 கோடி ரூபா செலவு தரோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஒரு இடத்துல அவங்க ரொம்பலாம் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சம்மந்தி நான் வந்து இப்போ அவங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வெளில வராங்க. வந்தோடனே பார்வதி சொல்கிறாங்க, பார்வதி பார்த்தியா பணக்காரங்கன்னு பேச வந்தால் எவ்வளோ அசிங்கப்படுத்தாங்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க. நீ வந்து பேசன்னு வரல, சொத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி பேச வந்த, அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, உனக்கு அது புரிய மாட்டேங்குது, அவங்க சொத்தை தராங்கன்னா பல்ல இழிக்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய பார்வதி, இவ்வளோ சொத்தை வந்து என் மருமகளுக்கு கிடைக்காமையோ என் பையனுக்கு கிடைக்காமையோ விட முடியுமா சம்மந்தி, வேறு யாருக்கோ போகிறதுக்கு நான் அனுமதிப்பேனா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட அவங்க சம்மந்தி பணக்கார சம்மந்திக்கிட்ட அசிங்கப்பட்டுட்டே இரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.